ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மில்க் டாஃபி. இந்த மில்க் டாஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 பொருட்கள் வச்சு தான் இது செய்ய போகிறோம். சின்ன குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு இன்றைக்கி நான் மில்க் மெய்ட் ஒரு டின் எடுத்துருக்கிறேன், பெரிய மில்க் மெய்ட் டின். அதுக்கு இது பாருங்கள், இந்த மாதிரி பெரிய டின். அதுக்கு வந்து 500 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சுகர். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் குறைச்சி 400 கிராம் கூட எடுத்துக்கோங்க. வெனிலா கொஞ்சம் ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி தேவைப்படும். இப்போ இந்த 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 டாஃபியை செஞ்சு ஒரு ட்ரேயில் நம்ம கொட்டி அழுத்தி தான் வந்து கட் பண்ணணும். அதனால் அந்த ட்ரேயை வந்து நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் பட்டர் கொஞ்சம் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சிடுறேன் ஒரு சைடில். இப்போ வந்து நம்ம மில்க் மெய்டு டின்னை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மில்க் மெய்டை பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மில்க் மெய்ட் டின்னிலேயே அந்த டின்னில் 1/4 டின் அளவு தண்ணி சேர்த்து அதை கழுவி இதை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சீனியை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே வரணும். அதை அடுப்பில் வச்சு இப்படி தொடர்ந்து கிளறிக்கிட்டே வரணும். அப்படியே கிளறிட்டு வரும்போது இது கொஞ்சம் கெட்டியாகி இறுகி வரும். நல்லா கெட்டியாக வரைக்கும் கிளறிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து வெனிலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு 5-6 ட்ராப்ஸ் விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். விட்டு திரும்பியும் அதை நல்லா கிளறிக்கிட்டு வரணும். இப்போ பாருங்கள், அது கிளறி கொஞ்சம் இறுகி வந்துருச்சு. அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் வெனிலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் சேர்க்க விருப்பமாக இருந்தால் கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெனிலாவையும் சேர்த்து விட்டு மறுபடியும் கிளறிட்டே வரணும். ஈஸி ஸ்டெப்ஸ் தான், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். கிளறிட்டு இப்படி தூக்கி பார்க்கும்போது அது வந்து இந்த மாதிரி பாருங்கள், லூஸாக கொட்டுது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இறுகலாக வர வரைக்கும் கிண்டணும். கொஞ்சம் ஒரு 2 கம்பி மாதிரி கொட்டும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இறக்கி ட்ரேயில் கொட்டி தட்டலாம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலை. நீங்கள் கிளறி அந்த கரண்டியை எப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், கரண்டியை தூக்கி பார்க்கும்போது அந்த 2 லைனாக கொட்டுது பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜ் சரியானது. ஒரு கம்பியாக விழுகும்போது எடுக்காதீங்க. அதை தூக்கி நீங்கள் இப்படி கொட்டும்போது அதை பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக அந்த 2 கம்பி அந்த மாதிரி கொட்டுது இல்லையா? இதுதான் கரெக்டான பதம். அந்த பாருங்கள், விட்டு விட்டு கொஞ்சமாக கொட்டுது. ஒரே ஃபாஸ்ட்டாக கொட்டாமல் கொஞ்சம் மெதுக அந்த பாருங்கள், 2 லைனாக இப்படி கொஞ்சம் விட்டு விட்டு கொட்டுது இல்லையா? அந்த டைம் தான் சரியான சமயம். அந்த நேரத்தில் அதை இறக்கி நம்ம ட்ரேயில் கொட்டிக்கிறணும். ட்ரேயில் கொட்டி நல்லா வலித்து எல்லாத்தையும் கொட்டிட்டு வேகமாக நம்ம அதை ஃப்ளாட் பண்ணி கட் பண்ணணும், இல்லாட்டி இறுகிரும். அதனால் சீக்கிரமாகவே அதை வலித்து கொட்டிட்டு ஒரு பச்சுலா வச்சு நான் வந்து அதை பரப்பி விடுறேன். இதை வச்சு நல்லா எல்லாம் வலிச்சிட்டு நல்லா ஒரு ஒரு 1/4 இன்ச்சு தடிப்பும் அளவுக்கு நீங்கள் அதை பரப்பி சமப்படுத்தி விடணும். சமப்படுத்தி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா ஆறுறதுக்கு முதல்ல கட் பண்ணிடணும். நல்லா ஆறிடுச்சுன்னா கட் பண்ண கஷ்டமாயிரும். நீங்கள் சும்மா கட் பண்ணிவிட்டு பிறகு கூட அந்த பீஸுகளை நீங்கள் எடுத்துக்கிடலாம். நல்லா ஆறின பிறகு எடுத்துக்கலாம். ஆனால் கட் பண்ணுறது வந்து நல்லா இறுக முதல்லே கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி சமப்படுத்துங்க. எல்லா இடமும் அழுத்தி விட்டு சமப்படுத்திட்டு நல்லா மேலெல்லாம் வலிச்சு விட்டுருங்க. எல்லாம் ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி பரப்பிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு
எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். இதோட வந்து நீங்கள் பேரிச்சம்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நட்ஸு சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், நிலக்கடலை சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே சேர்க்காம தான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த வலுவலுப்பாக நல்லா வந்து பரப்பி விட்டு சைஸும் திக்னஸும் ஒரே அளவாக பார்த்துக்கிறணும். இது வந்து தட்டையான டம்ளரோ கரண்டியோ வச்சு கூட நீங்கள் சமப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நான் காய முதல்லே லேசாக அழுத்தி விட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பிறகு கூட நீங்கள் பீசஸ் எடுத்துக்கலாம். ஆனால் காஞ்ச பிறகு பண்ணிங்கன்னா பீஸ் வந்து வெடிக்கும். அதனால் கொஞ்சம் அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் இந்த மாதிரி கட்டியாக முதல்ல கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பீஸ் பண்ணுற கட்டர் இருந்துச்சுன்னா கூட வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம். பாருங்க, கட் பண்ண ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு கூட எடுங்க. நான் கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இப்போவே எடுக்கிறேன். ஆனால் பாதி ஈரத்தோடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெடிக்க பார்க்கும். அதனால் நல்லா காய விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதை எடுங்க. இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.